கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். இந்த சேனல் தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், பெல் பட்டனை கிளிக் செய்யவும். கிரிக்கெட் ஆர்வலர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாயிண்ட்ஸ் டேபிளில் என்ன மாறுதல் ஏற்பட்டிருக்குன்னு பார்த்துருவோம். இதுவரைக்கும் 22 போட்டிகள் முடிஞ்சிருக்கின்றன. புள்ளிப்பட்டியலை நல்லா உத்து நோக்குங்க. இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். இதுவரைக்கும் கோப்பை பெறாத அணிகள் தான் டாப் 5ல் இருக்காங்க. நல்லா பாருங்கள். முதலிடத்தில் டிசி, 2ஆம் இடத்துல ஜிடி, 3ஆம் இடத்துல ஆர்சிபி, 4ஆம் இடத்துல பிபிகேஎஸ், 5ஆம் இடத்துல எல்எஸ்ஜி. மிச்சம் கோப்பை வாங்கின அணிகள் எல்லாமே 6லிருந்து 10 இடத்துக்குள்ளே தான் இருக்காங்க. ஸோ இது ஒரு ஆரோக்கியமான போட்டியாக பார்க்கப்படுகிறது. இனி வரும் டோர்னமெண்ட்டில் கீழே இருக்கிறவன் மேலே போகிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க, மேலே இருக்கவன் மேலே இருக்கிறத தக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதனால் டோர்னமெண்ட்டு இதுக்கு மேலே தான் நல்ல சூடு பிடிச்சிருக்குன்னு சொல்லணும். நேற்றைய 2 போட்டிகளில் கூட பார்த்திங்கன்னா விளையாண்ட அத்தனை அணிகளும் 200 ரன்களுக்கு மேலே அடிச்சிருந்தாங்க. இப்போ தான் போட்டி ரொம்ப விறுவிறுப்பான கட்டத்தை எட்டி இருக்கிறது. எல்லாரும் ஐபிஎல் ரசிகர்கள் ஆவலோடு கண்டுகளிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இதற்கு முன்பாக கடந்த போட்டியில் என்ன ப்ளஸ்ஸு என்ன மைனஸ்னு பார்த்துருவோம். அதில் முதல்ல கேகேஆர் எல்எஸ்ஜி மோதினதில் எல்எஸ்ஜி பேட்டிங் பட்டாசு தெறிக்க விட்டுட்டாங்க. ஓப்பனிங்கில் நாம் கணித்த மாதிரியே மார்க்ரம் 47 ரன்கள் 28 பாலில் 4 4 2 6. மிச்சல் மார்ஸ் 81 ரன்னு 48 பாலில் 6 4 5 6. நிக்லஸ் பூரன் 87 ரன்னு 36 பாலில் 7 4 8 6 241 ஸ்ட்ரைக் ரேட். இவங்க 3 பேரும் சிறப்பாக செயல்படுவாங்கன்னு நம்ம ஏற்கனவே கணிச்சிருந்தோம். அதன் அடிப்படையில் 3 பேருமே நல்லா பேட்டராக ஒர்க் பண்ணதுனால அந்த அணிக்கு 238 ரன்களை எட்டினாங்க 20 ஓவரில். அது கூடுதல் பலம். டேவிட் மில்லரும் கணிச்சிருந்தோம். அவர் நாட் அவுட் 4 பாலில். இவங்களோட பவுலிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரொம்ப சொல்லிக்கும்படியான பவுலிங் இல்லைனாலும் கூட ரன்கள் வாரி வழங்கியிருந்தாங்க. இருந்தாலும் விக்கெட் எடுக்கிறது ரொம்ப முக்கியம். ஆகாஷ்தீப் 2 விக்கெட்டு, சர்துல் தாக்கர் 2 விக்கெட்டு, ரவி பிஸ்னாயி 1 விக்கெட்டு, திக்வேஷ் சிங் ரத்தி அவர் 1 விக்கெட்டு, ஆவேஸ் கான் 1 விக்கெட்டெல்லாம் எடுத்திருந்தாங்க. இதில் முக்கியமான ஸ்பெல்லுன்னா சர்துல் தாக்கூர் முக்கியமான கட்டத்தில் கேகேஆர் பேட்ஸ்மேன்களை ஆட்டமிழக்க செஞ்சது தான். அது ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக அமைஞ்சது. ரவி பிஸ்னாய் கடைசி ஓவர் போட்டு தன் வசமாக்கினார் வெற்றியை அப்படின்னு சொல்லலாம். அதுபோல் எல்லா மேட்ச்லேயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்க திக்வேஷ் சிங் ரதி அவர் நல்லா குறைச்ச ரன் கொடுத்து 1 விக்கெட் எடுத்ததும் அந்த அணிக்கு கூடுதல் பலம். கொல்கத்தா நைட் ரைடர்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா செகண்ட் சேஸ் பண்ணாலும் கூட இவங்க இதில் நம்ம ஏற்கனவே கணித்த மாதிரி நரைன் நல்லா விளையாடுவார்னு சொல்லியிருந்தோம். 13க்கு 30 ரன் 4 4 2 6 அடிச்சிருந்தார். அஜின்கே ரஹானேவும் நல்லா விளையாடுவார்னு கடிச்சிருந்தோம். 35 பாலில் 61 ரன் 8 4 2 6. வெங்கடேஷ் ஐயர் விளையாண்டாலும் கடைசி நேரத்தில் அவுட் ஆகிட்டார். அதுதான் அந்த அன்றைக்கி பெரிய பின்னடைவாக இருந்தது. ரிங்கு சிங் கடைசியில் 15 பாலுக்கு 38 ரன்னு அடித்தார். 6 4 2 6. கேகேஆருடைய பவுலிங்கை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஹர்ஷித் ராணா சிறப்பாக செயல்படுவார்னு சொல்லியிருந்தோம் ஏற்கனவே. அதன் அடிப்படையில் அவர் முக்கியமான 2 விக்கெட்டை கழட்டினார். அது கழட்டலைன்னா இன்னுமே ரன்னு கூடுதலாக போயிருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருந்திருக்கிறது. மற்றவங்களாம் ஏனோ அவங்க பங்குக்கு போட்டாங்க. ரசல் 1 விக்கெட் எடுத்திருந்தார் 2 ஓவர் போட்டு 32 ரன் கொடுத்து. இது இருந்தாலும் கடைசி நேரத்தில் 4 ரன்னில் தோற்றுட்டாங்க. அடுத்த மேட்ச்சு பஞ்சாப் கிங்ஸுக்கும் சிஎஸ்கேவுக்கும் நடந்த போட்டி. இதில் பஞ்சாப் ஜெயிக்கும்னு சொல்லியிருந்தோம். அதன்படி பஞ்சாப் வெற்றி பெற்றது. அதுக்கு முக்கிய காரணம்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் பிரியான்ஸ் ஆரியா 42 பாலில் ருத்ர தாண்டவம் சின்ன பையன்க நல்லா ஆட்டம் ஆடிட்டார். 103 ரன்னு ஃபஸ்ட்டு சதம். 7 4 9 6 அடித்தான். 245 ரன்னு ஸ்ட்ரைக் ரேட். ஆனால் அதுக்காக 5-6 கேட்ச் எல்லாம் விட்டாங்க. சென்னை ஃபீல்டிங் ரொம்ப மோசம். இருந்தாலும் அவருடைய சாதனை இன்றைக்கி வந்துருச்சு. மற்றவங்கெல்லாம் பாருங்கள் தொடர்ந்து சிங்கிள் டிஜிட்டில் தான் அவுட் ஆகியிருக்காங்க. கடைசியில் வந்த சசாங்க் சிங் 36 பாலில் 52 ரன்னு 2 4 3 6. மார்க்கோ யான்சன் அவரும் தன் பங்குக்கு 19 பாலில் நல்ல ஆல்ரவுண்டர்னு 34 ரன்கள் அடிச்சிருந்தார். 2 4 2 6. ஸோ இந்த காரணமாக பஞ்சாப் கிங்ஸுடைய பேட்டிங்கில் நல்ல ஸ்கோர் பண்ணாங்க. ஏற்கனவே 180 ரன்னுக்கு மேலே எடுத்தால் தகுதிநத்துவம் போடுது சென்னைக்கு. ஆனாலும் இவங்க 200க்கு மேலே அடித்து நெருக்கடிக்கு உள்ளாக்குனாங்க சிஎஸ்கேவை. இவங்களோட பவுலிங்கும் பார்த்திங்கன்னா எப்பயும் போல் லாக்கி ஃபெர்கியூசன் தான் 40 ரன்னு போனாலும் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. மேக்ஸ்வெல் 1 விக்கெட்டு, தாக்கூர் 1 விக்கெட்டு இதெல்லாம் எடுத்திருக்காங்க.
யுஸ்வேந்திர சகருக்கு கடைசி வரைக்கும் ஓவர் கொடுக்காம ஒரே ஒரு ஓவர் மட்டுமே கொடுத்தாலும் அந்த அணி ஜெயிக்கிறதுக்கு சரியான முறையில் பவுலர்ஸை ரொட்டேட் பண்ணார் நம்ம கேப்டன் சொல்லக்கூடிய ஸ்ரேயஸ் ஐயர். ஸோ அப்போ இந்த அணி கொஞ்சம் பலமாக தான் தெரிகிறது. ராஜஸ்தான் ராயல்ஸ்ட்டு தான் மண்ணு கவிழ்ந்தாங்க முதல்ல. பட்டு இவங்க சென்னையுடைய பேட்டிங்கை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இன்டென்ட்டே இல்லாத பேட்டிங் அப்படின்னு முதல் மேட்ச்சில் ஆடியிருந்தாங்க. அதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக கொஞ்சம் இன்டென்ட் காமிச்சாங்க. ரச்சின் ரவீந்திரா நல்லா விளையாடுவார்னு நம்ம ஏற்கனவே கணிச்சிருந்தோம். அதன் அடிப்படையில் 23 பாலுக்கு 36 ரன், 6 4 அடித்தார், 6 அடிக்கவே இல்லை. டெவன் கான்வே அவர் 49 பாலுக்கு 69 ரன் எடுத்தார், 6 4 2 6. முக்கியமான நேரத்தில் ரிட்டையர்டு அவுட் ஆகி வெளியே போனார். ருத்ராஜ் கெய்க்வாடு தொடர்ந்து சொதப்பிடுறாரு. ஏன்னா 180க்கு மேலே சேஸ் பண்ணோன்னா இவரோட பங்கு தேவை. சிவம் துபே 42, தோனி 27 ரன்கள் கடைசியில் அடித்தாங்க. இருந்தாலும் அந்த ஸ்கோரை எட்ட முடியலை. கலீல் அகமது எப்பயும் போல் வழக்கமாக நல்லா பண்ணுறாரு. 45 ரன் கொடுத்தாலும் 2 விக்கெட் எடுக்கிறாரு. முகேஷ் சௌத்ரி 1 விக்கெட்டு. அஸ்வின் ஓவரை தான் டேக் ஆன் பண்ணாங்க முதல்ல. அதனால தான் அந்த பிரியான்ஷ் ஆரியா நல்ல பட்டாசு கலப்புனா. ஆனால் 4 ஓவருக்கு 48 ரன்னு கொடுத்து 2 விக்கெட்டு, 50 அடிக்க 2 ரன்னு தான் மிச்சம் இருந்தது. ஆனாலும் விக்கெட் எப்படியோ எடுத்துட்டார். அது கொஞ்சம் பாராட்டக்கூடிய விஷயம். நூர் அகமது ஓவரையும் அடித்து பிரித்தாங்க. இருந்தாலும் அவரும் 1 விக்கெட் எடுத்துட்டார். ஸோ சென்னைக்கு ஒரு பின்னடைவு. இன்றைய போட்டி பயங்கரமாக இருக்க போகிறது. அதாவது இந்த போட்டியை தான் ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் ஒரு செமிஃபைனல் மேட்ச் மாதிரி இன்றைக்கி போட்டி அமைய போகுது. அகமதாபாத்தில் நடக்கிறதுனால கில் தலைமையிலான அணிக்கு அது ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது அப்படிங்கிறதுல சொல்லலாம். அடுத்து ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் நீயா நானா. ஃபஸ்ட்டு செக்மெண்ட் நீயா நானாவை பொறுத்தளவுக்கு ஜிடியும் ஆர்ஆரும் இதற்கு முன்பாக 6 முறை மோதியிருக்காங்க. அதில் புது அணியான ஜிடி தான் அதிக பலம் வாய்ந்த அணியாக நிரூபிச்சிருக்கு. 5 முறை வெற்றி பெற்று அதிக ஆதிக்கத்தை ஆர்ஆர் மேலே செலுத்தியிருக்கு. ஆர்ஆர் ஒரே ஒரு முறை தான் ஜெயிச்சிருக்காங்க. அதிகபட்ச ஸ்கோராக 2 பேரும் 200 கீழே தான் அடிச்சிருக்காங்க. ஆர்ஆர் 196, ஜிடி 199 இவங்களுக்கு எதிராக அடிச்சிருக்காங்க. குறைந்தபட்ச ஸ்கோரில் ஆர்ஆர் ரொம்ப குறைஞ்சிருக்காங்க. 118 தான் அடிச்சிருக்காங்க ஜிடிக்கு எதிராக. அதே இது இவங்க ஏன்னா இது அந்த ஃபைனலில் ரொம்ப கோட்டை விட்டுட்டாங்க ஆர்ஆர். ஜிடி பார்த்திங்கன்னா 177 தான் அவங்க குறைஞ்சபட்ச ஸ்கோர். அப்போ இந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு செக்ஷனில் வின் அடிப்படையிலையும் சரி, ரன்கள் அடிப்படையிலையும் சரி ஜிடி பலம் பெறுது. அடுத்த செக்மெண்ட் அணி பெயர் நியூமராலஜி. டீம் நேம் நியூமராலஜியை பொறுத்தளவுக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் பேர் அவ்வளோ சிறப்பாக இல்லை. 4-7 வர்றது பேடு. அதனால தான் அவங்க கோப்பை தடுமாறுறாங்க இன்னும். அதே போல் குஜராத் டைட்டன்ஸும் பேடு தான். அது 9-8 இருக்கிறது. அப்போ பேர் எண் அப்படின்னு டீமோட பேர் எண் பார்க்கும் பொழுது 2 பேர்த்துக்கு ஈக்குவலாக தான் இருக்குது. ரொம்ப சிறப்பாக இல்லை. ஏதோ ஃப்ளூக்கில் ஃபஸ்ட் டைம் குஜராத் அடிச்சிட்ட மாதிரி தான். ஆனால் இந்த 2 அணிகள் தான் ஃபைனலில் மோதினாங்க. அதில் ஒரு எட்ஜு வாங்கிச்சு குஜராத்து. கேப்டன் நேமை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் பிரமிடி எண் 7, விதி எண் 3 வருது நியூமராலஜியில். இது பேடு. அதே போல் இவர் சுப்மன் கில்லை பொறுத்தளவுக்கு நேம் 9, பிரமிடி எண் 2 வருது, மீடியமாக வருது. அப்போ சுப்மன் கில் கொஞ்சம் நல்லா இருக்குது சஞ்சு சாம்சனை விட. அப்போ இந்த செக்ஷன் சுப்மன் கில்லுக்கு. டுடே லக்கி வின்னர் யார் அப்படின்னு சொல்லி நம்ம லக்கி ட்ரா ஆல்ரெடி கணிச்சு வச்சாச்சு. 70 மேட்சுக்குமே கணிச்சு வச்சுட்டோம். அதில் இந்த 23வது மேட்ச்சில் ஜிடிக்கு அதிக லக் இருக்கிறதா காண்பிக்கிறது. இந்த செக்ஷனோட வின்னர் ஜிடி. அடுத்தபடியாக பிரசன்ன ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு ஜிடியுடைய உதயாதிபதி கதிர் 8ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை. போராட்டம் சங்கடத்தை காட்டுது ஜிடிக்கு. அதே போல் ஆர்ஆருடைய அதிபதி மந்தன், அதுவும் கவிப்பு நிற்கிற வீட்டில் 6ல் போய் உட்கார்ந்துருக்கிறது அவங்களுக்கும் சில பிரச்சனைகள் சங்கடங்கள் இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறது. ஜிடியை நோக்கி நீச்ச கிரகம் வருவது, அப்போ அவங்களுடைய பேரு புகழ் குறையுது. ஆனால் ஆர்ஆரை நோக்கி கதிர் நோக்கி வருவது நல்லது. அதுவும் ஜிடியுடைய அதிபதியே நோக்கி வர்றது ஆர்ஆருக்கு தான் நன்மையை காட்டும். அதே போல் ஆர்ஆருடைய லாபஸ்தானத்தில் பொன் ஆட்சி பலம் இருக்கிறது பலம். அப்போ வெற்றி வாய்ப்புக்கு சிறப்பாக இருக்குது ஆர்ஆருக்கு.
ஆனால் ஜிடியுடைய லாபஸ்தானத்தில் விரையாதிபதின்னு சொல்லக்கூடிய கவிப்பு சம்பந்தப்பட்ட அதிபதி மதி போய் உட்கார்ந்துருக்கிறது ஜிடிக்கு வெற்றி பெறுவதில் சிக்கல். அப்போ இந்த ஜாமக்கோளை பொறுத்தளவுக்கு ஆர்ஆருக்கு பலமாக இருக்கிறது. நஷ்ட ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு ஆர்ஆருடைய அதிபதி சூரியன் பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை. அதே போல் ஜிடியுடைய அதிபதி 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கு 50%, அதுவும் சிறப்பான அமைப்பு இல்லை. அப்போ 2 பேரும் ஒரே வீட்டில் உட்கார்ந்துருக்கிறதுனால போட்டி கொஞ்சம் கடுமையாக இருக்கும், நீயா நானானு மோதிக்கிறதுக்கான போட்டியாக இருக்கும். ஆனாலும் ஜிடியுடைய லாபஸ்தானாதிபதி சேய் நீசம் பெறுவது ஜிடிக்கு வெற்றியில் பின்னடைவை காட்டுகிறது. அதே போல் ஆர்ஆருடைய லாபாதிபதி புதன் அவரும் தான் நீச்சமாகிறார், ஆனால் நீச்ச பங்கமாகுது சுக்கிரன் உச்சமாகிறதுனால. அப்போ ஜிடியுடைய லாபாதிபதி கெட்டு போகிறது, அதே நிலையில் தொடருது. ஆனால் ஆர்ஆருடைய லாபாதிபதி கெட்டாலும் பலம் பெறுது. இப்போ இதிலேருந்து என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, ஒரு சர்க்கிள் பேட்டிங்லேயோ பவுலிங்லேயோ ஆர்ஆர் ஆரம்பத்தில் சந்தித்தாலும் அதிலிருந்து மீண்டு வர்றதற்கான அமைப்பை இந்த நஷ்ட ஜாதகம் தெள்ள தெளிவாக எடுத்து உரைக்குது அப்படின்னு சொல்லலாம். 11ஆம் இடத்தை பொறுத்தளவுக்கு இவங்க ஜிடியுடைய 11ஆம் இடத்த அதிபதி கெட்டு போகிறது தான் அவங்களுக்கு பலவீனம். ஸோ நஷ்ட ஜாதகம் ஆர்ஆருக்கு ஃபேவரபுளாக இருக்கிறது. அவர் ப்ரிடிக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா மீ அண்ட் யூவில் ஜிடி, கேப்டன் நேமில் ஜிடி, டுடேல கீழே ஜிடி, டீம் நேமில் ஈக்குவலாக இருக்குது. ஜாமக்கோள் நஷ்ட ஜாதகம் 2ல் மட்டும் ஆர்ஆர் இருக்குது. அப்போ 3 ஜிடி 2 ஆர்ஆர் 1 ஈக்குவல். இது இப்படி இருந்த போதிலும் கூட நஷ்ட ஜாதகத்திலேயும் ஜாமக்கோள் அடிப்படையையும் ஆர்ஆருக்கு கொஞ்சம் பக்கபலம் ஜாஸ்தியாக இருக்கிறது. அப்போ இந்த போட்டி எப்படி இருக்க போகுதுன்னு எல்லாருக்குமே ரொம்ப பரபரப்பாக எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அந்த முடிவில் சஞ்சு சாம்சன் மீண்டும் தன்னுடைய வெற்றியை நிரூபிப்பார்னு தெரிகிறது. சிறந்த வீரர்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஜிடியை பொறுத்தளவுக்கு சுப்மன் கில், ஜாஸ் பட்லர், வாஷிங்டன் சுந்தர், ஷாருக் கான், சாய் கிஷோர், பிரசித் கிருஷ்ணா இவங்கெல்லாம் சிறப்பாக செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் ஆர்ஆரை பொறுத்தளவுக்கு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், நிட்டிஷ் ராணா, ரியான் பராக்கு, ஜோஃப்ரா ஆர்ச்சர், மகீஷ் தீக்ஷனா, வனிந்து ஹசரங்கா இவங்கெல்லாம் சிறப்பாக பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங்கில் செயல்படுவாங்கன்னு தெரிகிறது. மீள் பார்வை 22 போட்டி வரைக்கும் பார்த்திங்கன்னா 22 மேட்ச்சில் நாம் 10 மேட்ச் வெற்றி பெற்றிருக்கோம். வெற்றி சதவீதம் அதே 45% தொடர்ந்து பயணிச்சிட்ருக்கோம். ஆனஸ்ட்டாக நேர்மையாக உண்மையை தோத்ததை தோத்தோன்றோம், ஜெயிக்கிறத ஜெயிக்கிறேன்னு சொல்கிறோம். உள்ளதை உள்ளபடி சொல்லி பண்ணுறது தான் நம்மளுடைய முதல் வேலை. அது ஆராய்ச்சிக்காக தான் செய்யப்படுதுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஜாதகம் பார்க்க, படிக்க, எழுத அடியேனை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்க. நன்றி.